ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். 1 யோவான் 2:2 பலிகள் மூலியமாக தான் சில காரியங்கள் நிவர்த்தி செய்யப்படுகிறது. ஒரு வீட்டுக்கு கிரகப்பிரவேசம் என்றாலும் ஒரு பலி கொடுக்கிறார்கள். வீடு கட்ட வேண்டும் என்றாலும் ஒரு பலி கொடுக்கிறார்கள். திஷ்டி கழிக்கிறோம் என்று சொல்லி பூசணிக்காயை பலி கொடுக்கிறார்கள். இப்படியெல்லாம் நாங்களும் செய்து கொண்டிருந்தோம். ஆனால் வேதம் சொல்லுகிறது, நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு கிருபாதார பலியாக அவர் இந்த பூமிக்கு வந்தார். மேய்ப்பன் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுக்கிறான் என்று பார்க்கிறோம். அப்படியாகவே நாம் அவருடைய மேய்ச்சலின் ஆடுகள். நமக்காக தன் ஜீவனை கொடுத்தவர் ஆண்டவர் இயேசு. அதைத்தான் ஆண்டவர் அங்கே சொல்லுகிறார். நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற ஒரு கிருபாதார பலியாக அவர் இந்த பூமிக்கு வந்தபடினாலே உங்கள் பாவம் மன்னிக்கப்பட வேண்டும் என்ற ஒரு நிச்சயம் உங்களுக்கு வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். எப்படி வேணாலும் மனம் போன போக்கில் வாழ்ந்து கொண்டு நாம் நீதிமான் என்று சொல்லிக்கொண்டோம், பாவி இல்லை என்று சொல்லிக்கொண்டோம், நகைத்து கொண்டும் நாம் வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதிலிருந்து நாம் விடுதலை பெறுவோம். நம்முடைய கிருபாதார பலியாக இயேசு கிறிஸ்துவை நாம் ஏற்றுக்கொண்டு பாவம் மன்னிக்கப்பட்டது நிச்சயத்தோடு இந்த பூமியில் வாழ நாம் முற்படுவோம். கர்த்தர் நம்மளை ஆசீர்வதிப்பார். ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறேன். ஆமென்.